ஜிகே ஸ்பிரிச்சுவல்ஸ் பார்வையாளர்களுக்கு எனக்கு தெளிவான வணக்கங்கள். என்ன ஆனாலும் பார்த்துக்கலான்னு ஒரு துணிவோட இருக்கிற ராசிக்காரங்க தான் மகர ராசி. அப்படிப்பட்ட மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வருஷத்துடைய துவக்கமான இந்த மாசம் ரொம்ப நல்லாவே இருக்கும். ஆனா உத்தியோகத்துல இருக்கிறவங்க கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்கணும். சக பணியாளர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் விட்டு கொடுத்து பேசணும். நீங்க முறப்பா பேசுனீங்கன்னா வீண் விரோதங்களை சம்பாதிச்சுக்க வேண்டியது வரும். குறிப்பா அரசு சார்ந்த பணியாளர்கள் அல்லது அரசு பணியாளர்கள் அல்லது அரசு சார்ந்த ஒப்பந்தங்கள்ல பணிபுரியறவங்க அவங்களுக்கு நெருக்கடிகள் அதிகமா இருக்கும். அந்த நெருக்கடிகளை நீங்க குறைச்சிக்கிறதுக்கு குரு வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டியது அவசியம். உத்தியோகத்துல வேலை பளு அதிகமா தோன்றலாம். அது ஜனவரி 18க்கு பிறகு படிப்படியா குறையும். கட்டிட தொழில், கட்டுமான பொருட்கள் விற்பனை, ஷேர் மார்க்கெட்டு, மார்க்கெட்டிங் சம்பந்தப்பட்ட தொழில்கள், ஆடை அணிகலன்கள் விற்பனை, ஆலயம் தொடர்பான தொழில்கள், அக்கவுண்ட்ஸு, ஆடிட்டிங், விவசாயம் போன்ற தொழில்களில் ஈடுபட்டிருக்கிற உத்தியோகஸ்தர்களும் சரி, போன்ற தொழில்களை சொந்த தொழிலா வச்சிருக்கிறவங்களும் சரி, அவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப லாபகரமான மாசம்தான். கணவன் மனைவியோடைய உறவு நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாலும் அவ்வப்போது சில சலசலப்புகள் சேரும். ஏன்னா அஷ்டமாதிபதி உங்க ராசியில குடியிருக்கிறதுனால மனைவி ஸ்தானத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு சில கருத்து வேறுபாடுகள் அவ்வப்போது ஏற்படும். ஜனவரி 28க்கு மேல சுக்கிரன் உச்சம் பெறுவதனால குடும்பத்துல மகிழ்ச்சி அதிகமாகும். அது மட்டும் இல்லாம பிள்ளைங்களால சந்தோஷம் ஏற்படும். பிள்ளைங்களுடைய வளர்ச்சி அல்லது பிள்ளைங்களுடைய கல்வியில் அவங்க சிறந்து நிற்கிறது இதெல்லாம் பார்த்து சில பெருமைகள் உங்களுக்கு ஏற்படும். உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் கை கால் குடைச்சல் அல்லது கை கால் மறுத்து போறது, வாயு தொல்லை இதெல்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். தாயோடைய உடல்நிலையில ஜனவரி 18 வரைக்கும் கொஞ்சம் கவனம் வேண்டும். தந்தை ஆரோக்கியத்தோடு இருப்பார். இரும்பு, தங்கம், வெள்ளி போன்ற தொழில்களில் ஈடுபடுறவங்களுக்கும் இந்த மாதம் அற்புதமாகவே இருக்கும். வருகின்ற ஜனவரி 21ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை தேய்பிறை அஷ்டமி அன்று இரவு தேவையற்ற பயணங்களை தவிர்க்கணும். தேவையற்ற பயணங்களை தவிர்க்கிறதுனால தேவையற்ற விபத்துகளை தவிர்க்கலாம். குலதெய்வத்தை தரிசனம் செய்யறது, திருமண பருவத்துல உள்ள பிள்ளைகளுக்கு வரன் அமையிறது, பிள்ளைகளால சந்தோஷம் ஏற்படும். இதெல்லாம் இந்த மாச சிறப்பு பலன்களா சொல்ல முடியும். முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு சாதகமான நாட்கள் நல்லது. உங்களது சொந்த ஜாதகத்தில் உள்ள திசா புத்தி நன்கு இருந்தால் இரட்டப்பு பலன் கொடுக்கும். இல்லை என்றால் தடை தாமதங்கள் ஏற்படும். பாதகமான நாட்களில் முக்கிய முடிவுகள் எடுப்பது நல்லதல்ல. உங்களது சொந்த திசா புத்தியும் நன்றாக இல்லை என்றால் எந்த முடிவும் எடுப்பதற்கு பலமுறை யோசிக்க வேண்டும். ஒருவேளை உங்களுக்கு யோகமான திசா புத்தி நடந்தால் இந்த பாதகமான நாட்களை பற்றின கவலைக்கு அவசியமே இல்லை. இந்த மாசம் உங்களுடைய நன்மைகளை அதிகரிச்சுக்கிறதுக்கும் உங்களுடைய தீமைகளை குறைச்சிக்கிறதுக்கும் நீங்க வழிபடக்கூடிய தெய்வங்கள் குரு தட்சிணாமூர்த்தி, ஆஞ்சநேயர், துர்கா இதெல்லாம் உங்களுடைய இந்த மாத பலன்களை சிறப்பாக்கும்.